ஆர்கே நகரில் திமுக வேட்பாளர் சிம்லா முத்துச்சோழன், விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளர் வசந்தி தேவி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சிம்லா முத்துச்சோழன் தண்டையார்பேட்டை மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரி பத்மஜா தேவியிடம் புதன்கிழமையன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிம்லா, ஆர்கே நகர் மக்கள் அரசு மீது அதிருப்தியில் இருப்பதாகவும், திமுக தேர்தல் அறிக்கை மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும், ஓட்டு சேகரிக்கும் இடமெல்லாம் வாக்காளர்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாகவும் கூறினார். 15 வருஷமா அதிமுகவோட கோட்டையாக தான் இருந்து இதுல எந்த ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸோ சரி, எந்த வித பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுமே கிடையாது. மக்களிடம் பெரிய அதிருப்தி இருக்குது. எங்க போனாலும் மக்கள் பயங்கர எழுச்சியாக வரவேற்கிறார்கள். இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிடும் பொது வேட்பாளர் வசந்தி தேவி மனு தாக்கல் செய்தார். ஆர்கே நகர் பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாக மக்கள் கோரிக்கை ஏதும் நிறைவேற்றப்படாமல் உள்ளதாக கூறினார். மக்களுக்கு, அதுவும் ஆர்கே நகர் மக்கள் மிகுந்த வறுமையிலே பல காலமாக புறக்கணிக்கப்பட்டு கொடுமையாக பின்தங்கி இருக்கின்ற மக்கள். அதனால் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை பற்றி அவர்களுடனே கலந்து ஆலோசித்து சில தீர்வுகளை காண்பதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன்.